ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா சமையல். சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப எல்லாருக்கும் தினசரி நம்ம வாழ்க்கையில் பயன்படக்கூடிய டிப்ஸ் நான் உங்களோட க்ளீனிங் டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இளநரை, முதுநரை பர்மனெண்ட்டாக நம்ம ஹேரை எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் எப்படி நம்ம பிளாக்காக மாற்றுறது அப்படிங்கிறதும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஹேர் டை அப்ளை பண்ணும்போது கொஞ்சமாக டெஸ்ட்டுக்கு நீங்கள் உங்கள் கையில் அப்ளை பண்ணி பார்த்துட்டு எந்த ஒரு அலர்ஜி ஒவ்வாமை பிரச்சனை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ஹேருக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்கள் டாக்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புளிச்சு போன நம்ம வீட்டிலலாம் ரெகுலராக இட்லிக்கு மாவு அரைச்சி வைப்போம். அந்த அரைச்சி வச்ச மாவு வேஸ்ட்டாக புளிச்சு போயிடும் சில சமயம். அந்த மாதிரி புளிச்சு போன மாவை வேஸ்ட்டாக கீழே தூக்கி போடாமல் அதை வச்சு நம்ம ஒரு க்ளீனிங் டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கடப்பாக்கல்ல சிங்க் ஆகட்டும், இல்லை சில்வர் பேஷன் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் எதுவுமே இதில் ஆட் பண்ணலை, ஒன்லி மாவு மட்டும்தான். வேஸ்ட்டாக தூக்கி போடுற நம்ம குப்பையில் கொட்டுற மாவை வச்சு தான் நான் க்ளீனிங் டிப்ஸு நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த மாவை உங்களோட சிங்கில் நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஃபுல்லாக நீங்கள் ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா நீங்கள் தேய்ச்சி கொடுத்துருங்க. இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துட்டு பாருங்கள், தண்ணி ஊற்றி சும்மா புது சிங்க்கு போல் பலன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காக நம்ம க்ளீனிங் லிக்விடோ, வாஷிங் லிக்விடோ, பேக்கிங் சோடாவோ எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. ஒன்லி ஒரே ஒரு பொருளை வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக, எவ்வளோ உப்பு கரை இருந்தாலும், சில்வர் சிங்காக இருந்தாலும் இல்லை கடப்பா சிங்காக இருந்தாலும் சூப்பராக பளிச்சுன்னு வந்துடும். என்னோடய சிங்க்கு கடப்பா கல்லில் தான் நாங்கள் போட்டிருக்கோம். அதே இந்த 4 மூலையிலுமே நல்ல சிங்கில் 4 மூலையில் நிறைய உப்பு கரையெல்லாம் இருந்தது. நல்லா புள்ளியாக அங்கங்கே இருந்தது. இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் சூப்பராக நல்லா பளிச்சுன்னு வந்துருச்சு. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. நம்ம வேஸ்ட்டாக போடுற குப்பையில் போடுற புளிச்சு போன மாவை வச்சு நம்ம இப்படிலாம் கூட க்ளீன் பண்ணலான்னு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால தான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த புளிச்சு போன மாவை வச்சு நம்ம பாத்ரூம், பக்கெட்டு, மக்கு எல்லாமே நான் க்ளீன் பண்ணியிருக்கலாம். ஆல்ரெடி நான் அந்த பக்கெட்டு, மக்கு எல்லாம் க்ளீன் பண்ணுற வீடியோஸும் நான் போட்டிருக்கேன். நீங்கள் டைம் இருக்கும்போது போய் பாருங்கள். இதில் நிறைய டிப்ஸ் நம்ம பண்ணலாம். மணி சேவிங் டிப்ஸாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி கிச்சன் சிங்க்லேருந்து பாத்ரூம், டாய்லெட் வரைக்கும் நான் க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எப்படி இருந்த சிங்க்கு எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா பளிச்சுன்னு புதுசாக இருக்க மாதிரி எப்படி பளிச்சுன்னு ஆகிடுச்சு. இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப்பு, இந்த மாவு வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அடுத்து நம்ம ரெகுலராக நம்ம தோசையெல்லாம் வார்த்து எடுக்கும்போது நம்மளோட தோசை தவா ஆயில் பிசுக்கு ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே அந்த ஆயில் கரை எல்லாம் பிடிச்சி நல்லா கருப்பு கலரில் ஒட்டிகிட்டு இருக்கும். அதெல்லாம் ஈஸியாக எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறோம். இது அயன் தவா தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த மாதிரி மாவில் நீங்கள் ஒரே ஒரு லெமன் மட்டும் நீங்கள் புழிஞ்சு விட்டுருங்க. லெமன் ஜூஸ் மட்டும் போதும் நமக்கு. இப்போ இந்த லெமனை கூட நம்ம லெமன் தோலும் இதுலேயே போட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வேஸ்ட்டாக காஞ்சி அழுகி போன லெமனை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக புதுசாக ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. இந்த போல் மாவோட ஒரு லெமன் நீங்கள் பிழிஞ்சு விட்டுருங்க. பிழிஞ்சு விட்டுட்டு நல்ல ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து கொடுங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ இந்த மாவு நம்ம தோசை தவாவில் தான் ஊற்ற போகிறோம். நம்ம தோசை தவாவில் ஊற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் தோசை தவாவை லேசான சூடாக இருக்க மாதிரி நீங்கள் சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. தவாவை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணின பின்னாடி நம்ம இந்த லெமன் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மாவை தோசை தவாவில் அந்த லெமன் தோலை வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி கொடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து நம்ம மறுபடியும் திரும்ப அந்த லெமன் தோலை வச்சு லைட்டாக தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா போதும். கை வலிக்க கஷ்டப்பட்டு தேய்க்கணும்லாம் அவசியம் இல்லை. ரொம்ப சூப்பராக பளிச்சுன்னு வந்துடும் பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது. எவ்வளோ கருகருன்னு இருந்த தோசை தவாவை நம்ம எவ்வளோ சூப்பராக நல்லா பளிச்சுன்னு பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ நம்ம இதை வாஷ் பண்ணிவிட்டு இப்படியே நம்ம தோசை ஊற்ற போகிறதில்ல. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சோ டிஷ்யூ பேப்பர் வச்சோ நல்லா துடைச்சி கொடுத்துருங்க. துடைச்சி கொடுத்துட்டு இதில் ஃபோர்க்கை வச்சு
ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதியாக கட் பண்ணி அந்த ஃபோர்க்கில் வெங்காயத்தை குத்தி மேலே வந்து தோசை தவாவை லேசான சூடு இருக்கும்போது அப்படியே நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி வெங்காயத்தை தேய்ச்சி கொடுங்க. தேய்ச்சி கொடுத்துட்டு அப்புறம் அதுக்கப்புறமா நார்மல் வாஷ் பண்ணிக்கோங்க. நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளைன் ஊற்றுனீங்கன்னா சூப்பராக வரும். அந்த வீடியோ எனக்கு மிஸ் ஆகிடுச்சு, அதனால தான் நான் உங்களோட காமிக்க முடியல. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ஸ்டவ் டெய்லி நம்ம குக்கிங் வேலை முடித்ததையும் நம்ம என்ன பண்ணுவோம், சில டைம் வேலை அதிகமாக இருந்தால் டயர்டாக இருந்தால் நம்ம சோர்வாக உட்காந்துருவோம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் எப்போவுமே சமைச்சு முடித்ததையுமே நம்மளோட ஸ்டவ்வு கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணிடுங்க. இப்போ அந்த மாவையே வச்சு நம்ம ஸ்டவ்வையும் நல்லா துடைச்சிட்டோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆயில் பெசுக்கு எதுவுமே இருக்காது. இதில் வந்து நம்ம எந்த ஒரு லிக்யூடும் க்ளீனிங் லிக்யூட் ஆட் பண்ணாமலே நான் இந்த மாவை வச்சு தான் இந்த ஸ்டவ்வை க்ளீன் பண்ணேன். ரொம்ப சூப்பராக புதுசு போல் ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ ஆயில் பிசுக்கு இருந்தாலும் நம்ம ஸ்டவ்வுக்கு பின்னாடி இருக்க டைல்ஸு எல்லாமே நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாவு வச்சு தேய்க்கும் போது இதில் நம்ம அரிசி மாவுலாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் அந்த நொறுன்னு இருக்கும். நம்ம ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம தேய்ச்சி கொடுக்கும்போது சூப்பராக பளிச்சுன்னு ஆகிடும். நல்லா கொஞ்சம் கூட நீங்கள் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணிட்டு கை வச்சு பாருங்கள், எந்த ஒரு பிசுபிசுப்பு தன்மையும் இல்லாமல் நம்ம ஸ்டவ் சூப்பராக இருக்கும். இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நான் டாய்லெட் வரைக்கும் க்ளீனிங் டிப்ஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ நம்ம டாய்லெட் க்ளீன் தான் பண்ண போகிறோம். இந்தியன் டாய்லெட்டாக இருந்தாலும் சரி, வெஸ்டர்ன் டாய்லெட்டாக இருந்தாலும் சரி, இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். சும்மா புதுசாக வாங்கின போது எப்படி இருந்ததோ அதேமாதிரி நம்ம டாய்லெட் வந்து எவ்வளோ உப்பு கரை இருந்தாலும் பளிச்சுன்னு போயிடும். அதுக்காக 1 கப் அளவு இட்லி மாவு எடுத்துக்கோங்க, புளிச்ச மாவு. அது கூட வாஷிங் லிக்யூடு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இல்லை லிக்யூடு இல்லை அப்படின்னா வாஷிங் பவுடர் கூட 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கண்டிப்பாக போடணும் டோமெக்ஸில். நான் வந்து க்ரீன் கலர் தான் எடுத்திருக்கேன். இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது ப்ளூ கலர் ஹார்பிக்கை விட. இது வந்து அந்த டோமெக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் அதுவும் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட பேக்கிங் சோடா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து பேக்கிங் சோடா 1 ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு வினிகர் வந்து 1 மூடி, வினிகர் மூடியிலேயே அந்த பாட்டில் மூடியில் 1 மூடி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து கொடுங்க. 1 ஸ்பூன் வச்சு கலந்து கொடுக்கும்போது நல்ல ஒரு நுரைப்புத்தன்மையோட நல்ல ஒரு க்ரீமி மாதிரி வரும். நல்ல ஒரு அது எப்படி வரும், அந்த ஐஸ்கிரீம்லாம் நம்ம கலந்து சாப்பிட்டோம்னா எப்படி நுரைச்சி போய் வரும், அந்த மாதிரி க்ரீமியாக சூப்பராக இருக்கும். பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு. இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது நல்ல உப்பு கரை எவ்வளோ அதிகமாக வருஷ கணக்கில் இருந்தாலும் சூப்பராக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நிறைய மெத்தட் யூஸ் பண்ணி பார்த்தேன். என்னோடய டாய்லெட்டில் இருந்த அந்த உப்பு கரை, நம்ம கால்லாம் வைக்கிறோம் இல்லையா இந்த இந்தியன் டாய்லெட்டில், அந்த இடம் எல்லாத்துலேயும் இருக்க உப்பு கரைலாம் சூப்பராக பளிச்சுன்னு போயிடும். இதை வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணும்போது நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு உங்கள் டாய்லெட்டில் ஃபுல்லாக ஊற்றி விட்டுருங்க. நல்லா ஊற்றி விட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் நீங்கள் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 20 நிமிஷம் கழித்து நீங்கள் நார்மலாக டாய்லெட் க்ளீனர் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கனாலே போதும். ரொம்ப சூப்பராக பளிச்சுன்னு ஆகிடும். என்னோடய டாய்லெட் வந்து இந்தியன் டாய்லெட் தான் இருந்தது. இப்போ வந்து அந்த கால் வைக்கிற இடமெல்லாம் பாருங்கள் எவ்வளோ உப்பு கரை இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே நான் இடமே இல்லாமல் கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாத நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நல்லா நனையிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் நீங்கள் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 20 நிமிஷம் கழித்து நீங்கள் நார்மலாக வேறு எந்த லிக்யூடுமே போட தேவையில்ல, நார்மல் ப்ரஷ் வச்சு நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிங்கனாலே போதும். ரொம்ப சூப்பராக பளிச்சுன்னு வந்துடும். இந்த மெத்தடை நீங்கள் 15 நாளைக்கு ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாலே போதும். உங்கள் டாய்லெட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வேறு எதுவுமே நம்ம பயன்படுத்த தேவையில்லை, நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இதுக்காக நம்ம கண்டதை நம்ம யோசித்து டென்ஷன் ஆகி நம்ம பாத்ரூம் வந்து உப்பு கரை போகலை அப்படின்லாம் ரொம்ப நம்ம ஸ்டெயின் பண்ணிக்க தேவையில்ல. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது நெக்ஸ்ட்டு டிப்பு என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் இந்த க்ளீன் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப கஷ்டப்படலாம் தேவையில்ல. லைட்டாக தான் நான் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ண பாருங்கள். இப்போ எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நல்லா அந்த உப்பு கரையெல்லாம் ஓரளவுக்கு போயிடுச்சு. நம்ம இதில் லெமன் போட்டிருக்கிறதுனால நல்ல வாசனையாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லெமன் போட்டிருக்கிறதுனால லெமன் வினிகர்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, நல்ல ஒரு சூப்பராக நல்லா க்ளீன் ஆகும்.
நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான ஹேர் டே தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கடுகு கறிவேப்பிலை மட்டும்தான் நம்ம பயன்படுத்தி நம்மளோட ஹேருக்கு ஒரு ஹேர் டே ரெடி பண்ணுறோம். கடுகு வந்து முடி வளர்ச்சி அதிகப்படுத்தும், பொடுகு நீக்கும், முடி உடைவதை தடுக்கும். கடுகு ஆயில் முடியை வந்து ஈரப்பதத்தோடு வச்சுருக்கோம், பளபளப்பாக இருக்கும். உச்சந்தலையில் ரத்த ஓட்டத்தை அதிகரித்து முடி வளர்ச்சியும் அதிகரிக்கும். கடுகு ஆயிலை சூடு பண்ணி உச்சியில் 30 நிமிடம் நீங்கள் மசாஜ் பண்ணி வச்சுருந்து நார்மல் ஷாம்பு போட்டு குளிக்கலாம், ரொம்ப நல்லது. இந்த கடுகு ஆயிலோட முட்டை இல்லைன்னா தயிர் இல்லை லெமன் இதெல்லாம் பயன்படுத்தி கூட நம்ம ஹேர் பேக்காக நம்ம யூஸ் பண்ணி கூட நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். வாரம் 2 டைம் இந்த மாதிரி மசாஜ் பண்ணி உச்சந்தலையில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. அலர்ஜி இருக்கிறவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு போடுங்க. ஒவ்வாமை இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. டெஸ்ட்டுக்கு கொஞ்சமாக கையில் அப்ளை பண்ணுங்கள். நம்ம கடுகை வந்து ஃப்ரை பண்ணும்போது அது கூடவே கருவேப்பிலையும் போட்டுட்டோம்னா கடுகு வந்து வெடித்து வெளியில் தெரிக்காது. அதனால் கடுகு வந்து நான் என் ஹேருக்கு தகுந்த மாதிரி 4 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்கள் ஹேருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை பயனும் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, அவ்வளோ ஒரு சூப்பரான பெனிஃபிட் நிறைய இருக்குது. இந்த கடுகு வந்து வெடித்து நல்லா கருகருன்னு மாறணும். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு மொறுமொறுன்னு வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கடுகு வந்து கருப்பாக மாறணும். கருவேப்பிலையும் பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இந்த கருவேப்பிலையினோட பயன்கள் வந்து நிறைய வராமல் தடுக்கிறது. மெயினாக கருவேப்பிலை அதிகமாக சாப்பிடுங்க, நிறைய வராது. முடி நீளமாக கருகருன்னு வளர வைக்கும், அடர்த்தியாக வளரும், முடி உதிர்வை தடுக்கும், பொடுகு நீக்கும். பொடுகு நீக்கிறதுக்கு ஆன்டி பாக்டீரியல் அதிகமாக இருக்கிறதுனால பொடுகு வராமல் கண்ட்ரோல் பண்ணும். கருவேப்பிலை பேஸ்ட்டை நீங்கள் வாரம் ஒரு டைம் நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணிட்டு வரும்போது முடி நிறைய 100 வயசு ஆனாலும் முடி நிறைய வரவே வராது. பாருங்கள், இதில் வந்து நான் கடுகு ஆயில் கொஞ்சமாக அப்ளை பண்ணிட்டேன். இதை கடுகும் கருவேப்பிலையும் மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு கடுகு ஆயில் 1 ஸ்பூன் நான் ஆட் பண்ணி நல்லா நம்ம ஹேருக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன். எவ்வளோ கருகருன்னு இருக்குது பாருங்கள். வேறு எதுவுமே நான் பண்ணலை. என்னோடய ஹேர் வந்து அந்த லாஸ்ட்டாக இருக்க அந்த ஹேருக்கு நான் அப்ளை பண்ணலை. டிஃப்ரெண்ட் பாருங்கள், அந்த கிரே ஹேருக்கு நான் அப்ளை பண்ணி காமிக்கலை. ஏன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்ளை பண்ணி காமிக்கலை. நாங்கள் ஜென்ஸுக்கும் நான் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன், எனக்கும் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லை. ஆனால் வந்து நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கோங்க, ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா போயிடும். 60 நாளைக்கு ஒரு டைம் நீங்கள் இதை போட்டு வந்தீங்கனாலே உங்கள் முடி வந்து நல்லா கருகருன்னு வளரும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட நரை வந்து கண்டிப்பாக மாறும். நரை முடி மாறி நல்லா பிளாக்காக வேர் முதல் நுனி வரை வரும். என்னோடய ஹேர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த ஹேர் டே வீடியோவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இந்த ஹேருக்கும் இவங்க ஜென்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். இவங்க ஹேரும் நல்லா சூப்பராக நல்லா மாறி வந்துடுச்சு. எந்த ஒரு பிசுபிசுப்பு தன்மையும் இல்லை. உங்களுக்கு அலர்ஜி ஒவ்வாமை இல்லைன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், இருந்தால் வேண்டாம். எந்த ஒரு ஹேர் பேக் நீங்கள் அப்ளை பண்ணினாலும் நீங்கள் டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் இனி பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதுபோல் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. டேக் கேர். கருவேப்பிலை பேஸ்ட்டு நீங்கள் வாரம் ஒரு டைம் கூட நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரலாம். கருவேப்பிலை கூட தண்ணியில் கொதிக்க வச்சும் நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணும்போது உங்கள் ஹேர் கருகருன்னு இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.